சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு காண போயிட்டீங்க. ஆமா சார். ஓகே. நானும் கொஞ்சம் பிஸி. சாரும் நீங்க பயங்கர பிஸின்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார். சார் அப்புறம் இந்த வாரம் வந்த படங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கடந்த வாரங்களில் ஒரு படம் வருது அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து நம்ம மோத வேண்டாம், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறைய படங்கள் விட்டு கொடுத்துரும் போயிருக்காங்க. இல்லை இந்த படம் வந்து நம்ம படம் ஓடாதுன்னு போனவங்களும் இருக்காங்க. பட் இப்போ வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அண்ட் மகுடம், இந்த ரெண்டு படமும் வந்து இந்த வாரத்துல ஒரு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு வெளியில சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமான ஒரு படம். முக்கியமாக வந்து இந்த படத்தில் இது ஹீரோ சப்ஜெக்டா இல்லை ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டான்னு சொல்கிற அளவுக்கு மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மமிதா பைஜுவை பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஆனால் இவ்வளவு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பொண்ணால் நடிக்க முடியுமான்னு நான் ரொம்ப வியந்து போனேன். அதாவது இன்னொரு 4 முறை இந்த படத்தை பார்த்தா கூட நம்ம மமிதா பைஜனுடைய நடிப்பை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போது. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆக்டிங். அவங்க துருன்னு வராங்க. இத்தனைக்கும் வந்து படத்துல ராதிகா இருக்காங்க. ராதிகாவுக்கும் அவங்களுக்கும் தான் நிறைய காட்சிகள் இருக்கு. அந்த காம்பினேஷன் காட்சி எல்லாம் ராதிகாவே ஒரு அசுரத்தனமான நடிப்பு இருக்கும் அவங்க. கண்டிப்பா அவங்களையே டாமினேட் பண்ற அளவுக்கு இவங்க நடிச்சிருக்காங்க. பிரமாதமா இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யா. ஆனா உள்ளபடியே சூர்யா ரசிகர்கள்லாம் மன்னிக்கணும், என்னடா முதல்ல மமிதா பைஜு சொல்லிட்டு அடுத்து சூர்யாவுக்கு வரானே அப்படின்னு. உள்ளபடியே அப்படிதான் இந்த படமும் இருந்துச்சு. அதனாலதான் நம்ம மமிதா பைஜுல ஸ்டார்ட் பண்றோம். சூர்யாவுக்கு வந்து கருப்பு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அடுத்த படமும் வெற்றி அடையணும்னு அவருடைய ரசிகர்கள்லாம் பெரிய பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு முழு உத்தரவாதத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த படம் மாறும். இன்னொன்று வந்து இந்த படத்தின் காட்சிகள் பல வெளிநாடுகளில் எடுத்திருக்காங்க. உள்ளபடியே அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அப்புறம் வந்து படத்துல சூர்யா ஒரு அம்பானி லெவலுக்கு வராரு. அவ்வளோ பெரிய பணக்காரரா வராரு. அவர் வாழ்கிற வீடு, அவருடைய ஆபீஸு, அவர் போற காரு, சொந்தமா ஃப்ளைட்லாம் வச்சிருக்காரு படத்துல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சும்மா பிரமிப்பா இருக்கு. ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழ முடியுமா, இப்படி ஒரு பேக்ரவுண்டோட அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய தொய்வு இருக்கு. அதையும் நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஊட்டிக்கு ட்ராவல் ஆகும். அந்த கதை வந்து அப்படியே ஊட்டிக்கு போகும். ஊட்டியில் நடக்கிற சம்பவங்கள் அது எல்லாமே கொஞ்சம் டவுனாக இருக்குது. அது மட்டும்தான் இந்த படத்தினுடைய குறையா நம்ம சொல்லலாம். மற்றபடி ஒரு அழகான விறுவிறுப்பான குடும்பங்களோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். ஓகே. ஏன்னா சூர்யா அவர்களுடைய படங்களில் ஒரு 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 படத்துக்கும் சில வேறுபாடு வந்து கண்டிப்பாக அவர் அதை மெனக்கிடுறாரு. ஒரு வகையில் வந்து சூரரை போற்று கதை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 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 வித்தியாசமான ஒரு பிசினஸ் சப்ஜெக்டா இதை வந்து பார்க்கப்படுது. பட் அந்த கதையும் இந்த கதையும் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒன்றி போற அளவுக்கான ஒரு ஒரு மெச்சூரிட்டியை தருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சூரரை போற்றுக்கும் இதுக்கும் ஒரு ரெசம்பிளன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வேற கதை, இது வேற கதை. பட் சஞ்சய் ராமசாமின்னு கஜினி படத்துல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய பிஏ வாசின்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அது. அந்த அந்த பணக்கார ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த படத்துக்கு பொருந்துது. ஸோ அது வேணா ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ என்ன, நிறைய நடிகர்கள் வந்து இயக்குவதில் விருப்பம் இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக நடிப்பு திறமை இருக்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கலான்ற இன்னொரு மாற்று திறமைகளும் வளர்த்துட்டு வராங்க. அப்படி வந்து நடிகராக இருந்து ஒரு இயக்குனராக ஒரு படம், அழகான படம் மகுடம்னு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய வரவேற்பு என்ன மாதிரி இருக்கு? அந்த படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த படம் பார்த்தேன். பட் ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இன்ட்ரோலுக்கு முன்பகுதி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப திராபையாக இருந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. ஏன்னா இப்போ அவரும் வந்து இந்த படத்தில் ஏற்கனவே ரவியரசன் ஒரு டைரக்டர் கமிட் ஆகி, அந்த டைரக்டர் ஏற்கனவே இயக்குன படம் ஒரு 2 படங்கள் பிரமாதமான படங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கும் இவருக்கும் ஒத்து வரல. அதனால அந்த டைரக்டரை விரட்டிட்டு இவரே வந்து படம் பண்றத உள்ள வந்தாரு. ஒரு திறமையான டைரக்டரை வெளியில அனுப்பிட்டு அதை விட திறமையா நான் டைரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் இது சரியா இருக்கும். பட் இந்த படத்தை பார்க்கும்போது எந்த காட்சியிலையும் புதுமை இல்லை. ஏற்கனவே பல இந்த ரவுடிகள் சண்டை போடுறது, அவங்களுக்கான காட்சிகள், தாதாயிசம், ரவுடிசம்னு நிறைய கதைகள் வரும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மார்க் ஆண்டனியோடைய தழுவல் இருக்கு. மார்க் ஆண்டனி எல்லாம் பிரமாதமான படங்க. மார்க் ஆண்டனி எல்லாம் அப்படி இருக்கும். ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படி இருக்கும். பிரமாதமா படம் போறதே
தெரியாது. ம். இந்த படம்லாம் எப்படா முடியுங்கிற அளவுக்கு இருக்கு. சரி. ஆக்சுவலா ஒரு காட்சி ஆரம்பிச்சா அப்படி படபடன்னு போய் முடிஞ்சிடணும். ம். வள்ள 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 வள்ளன்னு பேசிட்டே இருக்காங்க. ம். ஒரு இந்த காட்சி எப்படா முடியுங்கிற மாதிரி ம். அப்படியே இந்த காட்சியினுடைய லெங்த் போயிட்டே இருக்கு. Okay. So இதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. முக்கியமா இந்த தம்பி ராமையெல்லாம் ம். தமிழ் சினிமாவில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னா உள்ளபடியே அவருக்கு ஒரு செலவு வச்சிடலாம் மெரினா பீச்ல. ஓகே. அவ்வளவு படுத்தி எடுக்கிறாரு. ம். எங்கேயுமே நமக்கு சிரிப்பு வரல. ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர திராவியான ஒரு படம் இது. ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பொறுமையோடு இந்த படத்தை பார்க்குறவங்க என்ன ம். செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு தப்பிச்சு வெளியில வரலாம். ஓகே. மற்றபடி ரொம்ப சுமாரான படம். ஓகே. ஓகே. ஏன் இப்போ இந்த மாதிரி வந்து நடிக்கிறத விட்டுட்டு இயக்குறதுக்கான ஒரு சில விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து சில கேள்விகள்லாம் ப்ரெஸ் மீட்டில் சமீபத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக கலந்துட்டு இருந்திருப்பீங்க. இதில் கேட்க போகிற கேள்வி எல்லாமே வந்து மிஸ்கினை மையப்படுத்தி சில விஷயங்கள்லாம் வந்து வறுத்தெடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேள்விகளும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கும் வந்து எவ்வளோ யோசிச்சு அந்த பதிலை சொல்ல முடியுமோ சொல்லிட்டாரு. அப்போ தயாரிப்பு எவ்வளோ கஷ்டம்ன்றது அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏங்க விஷாலுக்கு தயாரிப்பதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ அவங்க அப்பா அவர் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அவரு எவ்வளவு சிரமப்பட்டாரு, வீடெல்லாம் எப்படி வித்தாங்கங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். சின்ன வயசுல ஐ லவ் இந்தியான்னு ஒரு படம் ஒன்று எடுத்து அந்த படம் சரத்குமார் அடிச்ச படம். அதற்காக ஒரு நள்ளிரவுல அவர் வீட்டை வித்துட்டு எல்லாம் வெளியில வர மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் கண்கூடா பார்த்தவர் அவர். அதற்கப்புறம் சண்டை கோழியில் அவர் நடித்து அந்த படம் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அவர் நடிகராக ஃபார்ம் ஆகி நடுவில் படங்கள்லாம் அவரும் தயாரிச்சிருக்காரு. அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி, அவரும் இறந்து போயிட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை இப்படி எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் அந்த ரவி அரசையே வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருந்தா கட்டாயமாக அது ஒரு வெற்றி படமாக கூட மாறி இருக்கலாம். பட் எனக்கு உள்ளபடியே வருத்தம் தான். ஏன்னா விஷாலுக்கு வந்து நீண்ட காலமாக படத்தை இயக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. அந்த முயற்சி இப்படி ஒரு முயற்சியாக முடிஞ்சுதுங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக. ஓகே. ஓகே. இருந்தாலும் அவருக்கு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து புருஷன் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக அவர் கை கொடுக்கும் கட்டாயமா. அது சுந்தர்சி படம், அந்த ட்ரைலர்லாம் பார்த்தோம், பிச்சுட்டு இருந்தது. அது ஆமாம். அது இதெல்லாம் தியேட்டருக்கு வந்துன்னு வைங்க மிகப்பெரிய ஹிட்டாகுங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் ஜெயிலர் 2 அதை ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகே. ஓகே. எவ்வளோ கட்ஸ் இருந்தால் ரிலீஸ் பண்ணுவார். பெரிய விஷயம். ரஜினி படம் வருது, அது ஏற்கனவே ஹிட் அடிச்ச ஒரு படம், அதோட பார்ட் 2 எவ்வளோ தைரியமாக இறக்குறாரு பாருங்க. அப்போ அந்த படத்தின் மீது இருக்கிற கான்ஃபிடென்ட், அதில் வெறும் நடிகராக அவர் இருக்கிறதுனால அந்த படம் தப்பிச்சிருச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். இனிமேல் அவருடைய டைரக்ஷன் ஆசையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தொடர்ந்து நடிக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. 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 இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக ஸோ ஒரு சூப்பரான ஒருத்தர். நடிப்பு நமக்காக இன்னைக்கு நிறைய வந்து ஹீரோவோட வறட்சி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம். பட் இந்த மாதிரி நல்ல படங்கள் நிறைய கொடுத்தா நல்லா மகிழ்விக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே சார். அப்போ இந்த வாரம் வந்த படங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் கையில் விட்டுருவோம் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு துருவ் அவருக்கும் அனுபமா இந்த விஷயங்கள் வந்து கடந்த நாட்களில் வந்து எல்லா வழிகளிலுமே இதை பற்றி நிறைய விஷயங்கள். பட் இந்த விஷயத்த வந்து மறக்கலான்னு நினைக்கும் போது கூட அடுத்தடுத்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் அனுபமா வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து துருவ் மேலே தவறா அல்லது அனுபமா மேலே தவறா? பொதுவாக இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசுறதில்ல. ஆனால் அவங்களே பொது வழிக்கு வந்து இது குறித்து பேசும்பொழுது நாம் அதை பேசாமல் கடந்து போவதும் நியாயம் இல்லைங்கிறதுனால தான் அதை நம்ம பேசுறதுக்கே தயாராகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து அனுபமா பரமேஸ்வரன் துருவ் விக்ரம் தான் என்னை ஏமாத்தினாரு. அதாவது ஏமாத்தினாருங்கிற மீன்ஸ் என்னன்னா, என்னை வந்து அவர் காதலிக்கும் பொழுது பல வகையிலும் அடக்குமுறையை கையாண்டார். சரி, நீ அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, அவன்கிட்ட பேசாத, ஃபோனில் என்ன வச்சிருக்க, இந்த மாதிரி சந்தேகப்படுவது, சரி, அப்புறம் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா அவங்க சொல்றாங்க. துருவ் விக்ரம்னு சொல்லாமல் சொல்றாங்க, ஒரு ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனால் அண்மை காலமாக அவங்க 2 பேரும் இணைந்து எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஷேர் ஆச்சு. அப்புறம் வந்து அவங்க மறைமுகமாக குறிப்பிடுறாங்க, அவங்க அப்பா நடித்த படத்திலிருந்து சில வார்த்தைகள்லாம் போடுறாங்க. அதாவது பார்க்கறதுக்கு அம்பி மாதிரி இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கான் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, சில நேரம் அம்பியா மாறுவான், சில நேரம் அந்நியனா மாறுவான்லாம் சொல்லும்பொழுது அது யாருன்னு ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணிடுறாங்க ரசிகர்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திரையுலகத்தில் இதற்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி நிறைய காதல்கள் வந்திருக்கு, வரத்தான் போகுது. இது எல்லாமே கல்யாணத்தில் முடியுமான்னா கட்டாயமா முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகி தனித்தனியாக போயிடுவாங்க. அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சுவாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், இவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். 2 பேரும் எங்கேயாவது சந்திச்சா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கை குளிட்டு கடந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் முரண்பட்டீங்க, நீங்கள் வந்துட்டீங்க, அதோட இருப்பது தான் சரி.
நீங்க பொது வழியில் வந்து அந்த பையனை பத்தி ரொம்ப தப்பு தவறுமா ஏதோ ஒரு மாதிரி சைக்கோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அந்த பையனை சொல்லும் பொழுது அவர் திருப்பி வேறு ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளையோ அல்லது தவறான தகவல்களையோ சொல்றாருன்னு வைங்களேன், இப்போ இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அவர் வந்து ஏதோ ஜென்யூனா அதை கடந்து போறாரு, நம்ம திருப்பி பேச வேண்டாம் என்னத்தையாவது பேசிட்டு போகட்டும்னு அவர் கடந்து போறாரு. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவங்க தொடர்ந்து அவர் குறித்து பேசுவதுங்கிறது அவ்வளவு சரியானதல்லங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா நிச்சயமா உண்மைதான். ஏன்னா உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருது அப்படின்னா அதை கடந்து போயிடுறது நல்லது. அதுவும் ஒரு சாதாரண வாழ்க்கையில ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்றேன், அவரை பிடிக்கல, அவருடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கல, நல்ல வேளை கடவுள் இப்படி ஒரு நபரை நமக்கு முன்னாடியே காட்டி விட்டான், நாம நல்ல வேளை கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும், இந்த அளவுக்கு நம்ம தப்பிச்சதோட போதும் நீங்க மகிழ்ச்சியா அடுத்த வேலையை பார்க்க போறது தானே சரியா இருக்கும். திரும்ப திரும்ப போய் கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், திருப்பி அவர் தாக்க ஆரம்பிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? உண்மை உண்மை. ஒன்றும் நடக்காத ஒரு விஷயத்தையே உங்களை பத்தி தவறா சொல்றாருன்னு வைங்களேன், என்ன பண்ண முடியும் உங்களால? அப்ப இன்னைக்கு அனுபமாவுக்கு ஆதரவா பேசுகிற அவ்வளவு கூட்டமும் அப்படியே திருப்பி துருவ பக்கம் வந்து இவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க யாருக்குமே வந்து கருத்து நிலையானதா கிடையாது. நிச்சயமா இன்னைக்கு உங்களை பாராட்டுவான், நாளைக்கு அவரை பாராட்டுவான், அவருக்காக உங்களை திட்டுவான், உங்களுக்காக அவரை திட்டுவான். சோ அப்படி இருக்கு. சோ அதனால சோசியல் மீடியாவில இருந்து உங்க பஞ்சாயத்தை வச்சு ஊரை கூட்டி கதறி அழுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா நிச்சயமா. இது வந்து இவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள்ல யார் யாரெல்லாம் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமா பொருந்தும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடலாம். அண்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் எப்பவுமே அவருடைய படம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து இத்தனை படம்ன்ற டஜன் கணக்கில் பண்ணிடுவார். பட் பத்தா இது வந்து பாலாஜி தரணிதரன் அவரோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கூட. பட் இவங்களோட கூட்டணியில அப்படின்ற ஒரு அந்த ஒரே ஒரு வார்த்தை. ஸோ அதுதான் விஜய் சேதுபதி அவருடைய அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். சரி, இவங்களுடைய காம்போ. பட் இந்த படத்துடைய ப்ராஜெக்ட்ல வேல்யூ என்ன மாதிரி? ஸோ இதோடைய ஒரு மாசான ஒரு என்ட்ரி பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு பரணிதரன் மேலே பாலாஜி தரணிதரன் மேலே பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா ரொம்ப அவர் அற்புதமான ஒரு டைரக்டர். அவர் ரொம்ப வரிசையாக கடன்னு நிறைய படங்கள் கொடுக்கணும்லாம் கணக்கு இல்லாமல் ரொம்ப நிதானமாக அழகாக அவர் படங்களை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் அவரும் விஜய் சேதுபதியும் காம்பினேஷனுங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் நீண்ட காலம் கழித்து இணைஞ்சிருக்காங்க. கட்டாயமாக அது ஒரு வெற்றி படமாக மாறுங்கிறதுல பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஓகே ஓகே. இந்த படம் வந்து எப்படி சார், ஒரு தாதா கூட்டணியா இல்லை வந்து ஒரு படமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு காமெடி ஜானரா இருக்குமா? காமெடி ஜானர் தான் அவருடைய படங்கள்ல வந்து கட்டாயமா காமெடி தான் மெயின் பார்ட்டா இருக்கும். ஓகே. இன்னொன்று விஜய் சேதுபதி அதை அழகா எலிவேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆக்டர் அவர். ஸோ அதனால வந்து இந்த அதாவது இப்போ காமெடி படங்களோ குடும்ப படங்களோ வருவது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி வருகிற படங்களை இந்த மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த கட்டா குஸ்தி 2 எல்லாம் ஏன் ஓடுச்சு அப்படின்னா ஃபேமிலியோட போய் பார்த்து சிரிச்சுட்டு வர்ற ஒரு படமா இருக்கிறதுனால ஓடிச்சு. ஸோ அது போன்ற படங்கள்லாம் இங்கே வராமல் போறது தான் உள்ளபடியே வறட்சியான ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்குது. ஃபுல்லாக ஆக்ஷன் படம், கத்தி வெட்டு ரத்தம் குத்துன்னு இப்படியே தொடர்ந்து பார்த்து ஒரு கட்டத்தில் எரிச்சல் ஆயிட்டான் ரசிகர். என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே போட்டு கொண்டுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ இந்த விஸ்வநாதன் சன்ஸ் இந்த மாதிரி படங்கள், கட்டா குஸ்தி 2 இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே நாம வந்து இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிற எண்ணத்தோட கூட்டமாக போக ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஜானரில் இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே. இதே டைமில் வந்து சேம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பத்தா. பட் அதை தொடர்ந்து வந்து மாறுவேஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வைபவ் அவரோட ப்ராஜெக்ட். பட் அவருடைய தலைப்புகள் பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்க டைமில் கூட சில தலைப்புகள்லாம் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் இந்த மாறுவேஷம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி சொல்லுங்கள். வைபவ் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க அவர். ஆனால் என்னன்னா சில வெற்றி படங்கள்ல அவர் இருப்பார், இண்டிவிஜுவலாக ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்காருன்னா இல்லை. ஸோ அவர் நடிக்கிற படங்கள் வெற்றி அடையும். ஸோ அப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அவர் நல்ல எலிவேட் ஆகி பெரிய அளவு வர வேண்டிய ஒரு நடிகர் தான். பார்ப்போம் இந்த படம் ஏதாவது கை கொடுக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே.